சகோதரிகளின் சலசலப்பு. ஏமா காலையிலே எங்கம்மா போயிட்டு வர? இப்பதான் பாட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்தேன் பாட்டி. நான் போய் தலைவலிதான் பாட்டி, விளக்கு ஏற்றணும்ல. சரிம்மா, போயிட்டு வா. என்ன ஆராதனா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னமா தெரியுது இருக்க? நான் எதையோ தெரிஞ்சுக்க உனக்கு என்ன பிரச்சனை? நீ சீமை காணோம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன். நான் தான் உங்க சீப்பை எடுத்தேன். இங்க வச்சிருக்கமா, எடுத்துக்கோமா. இப்ப நீ எனக்கு என் சீப்பை எடுத்த? என் பல்ல யார் தட்டாலும் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? நான் உங்க அக்கா தானேம்மா. நீ அக்காவா இருந்தா எனக்கு சீப்பே வேணாம், நீயே வச்சுக்கோ. பாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க பாட்டி? என்னம்மா பண்றது? மாத்திரை போடணும்ல, அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நீங்க சாப்பிடாம போ. அதை எனக்கு ஏன் தட்டுல சாப்பிட்டுட்டு இருக்க? இதுல என்னம்மா உன் தட்டு என் தட்டில் இருக்கு? நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானம்மா. நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருந்தா வாய் வயிறு ஒண்ணாயிருமா? எனக்கு சாப்பாடே வேணாம். நான் புது தட்டு இருந்தா தான் சாப்பிடுவேன். என்னாச்சு பாட்டி, ஏன் சாப்பிடாம தட்டியே பார்த்துட்டு இருக்கீங்க? என்னம்மா பண்றது? உன் தங்கச்சி தான் நான் சாப்பிட்ட தட்டுல சாப்பிட மாட்டேன்னு போறா. விடுங்க பாட்டி, தங்கச்சியை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. மாத்திரை போடணும், நீங்க சாப்பிடுங்க பாட்டி. சரிம்மா. காட்சி 2, பயணம். சாரிங்க, உங்களை நான் தெரியாம இடிச்சிட்டேன். சாரிங்க, தெரியாம அடிச்சிட்டேன். தெருவுல ஒரு ஆம்பளை பையன் மேல கை நீட்டி அடிக்கிற, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க அப்பா அம்மா உனக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களா? நிறுத்துங்க ஆண்டி, சும்மா தேவையில்லாம எதுக்கு எங்க அப்பா அம்மாவை தான் இழுக்கிறீங்க? 1000 தான் இருந்தாலும் ஆம்பளை பையனா நீங்கலாம் இப்படி சொல்றதுனால தான் அவங்கள தலைக்கு மேல நீங்க ஆடுறாங்க. சும்மா ஆம்பளை பையன் தான் சொல்லிட்டு இருக்காதீங்க. அவன் என்னை இடிச்சான், நான் அடிச்சேன், அவ்வளவுதான். இங்க பாரு, இனிமே எந்த பொண்ணையாவது நீ இடிச்ச, நான் கொடுத்த அடிதான் உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஜாக்கிரதை. என்னடா இவன் இந்த அடி அடிக்கிறான்? பொண்ணா இவன் இதற்கெல்லாம் ப்ரப்போஸ் பண்ண வந்து வாடா மச்சா ஓடிக்கண்டு. இவனை பத்தி தெரியாதா என்ன? இவனுங்கதான் இப்படிதான் வருவானுங்க. இவனுங்க மாதிரி எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். காட்சி 3, சுதந்திரத்தை பாழாக்கும் பெண். அப்பர்ணா, அப்பர்ணா, சொல்லுங்கப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேம்மா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ. சரிங்கப்பா. ஏய், இங்க பார், நான் வெளியில போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகும். எங்கம்மா போற? ஏய், அவன் எங்கேயோ போறான், அதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா எல்லாரும் எங்க போனாலும் நீ எங்க போற எங்க வர நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. போன்ல யாருமா? ஏய், இப்பதானே சொன்னேன், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? போன் யாரும் இருப்பாங்க, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அது அவளோட பிரைவசி. அப்படி சொல்லுக்கா, நீ தான்க்கா என் செல்லக்கா. ஏய், இங்க பாரு, இந்த மாதிரி கொஞ்சம் கொலாவர வேலைன்னா என் வீட்டை வச்சுக்காத. உன்னோட பிரைவசிக்காக தான் நான் சொன்னேனே தவிர மற்றபடி ஒண்ணு இல்லை. போதும், நிறுத்துங்க. அக்கா போகட்டும், விடுக்கா. நீ உனக்கு கொடுத்துருக்க சுதந்திரத்தை நீ சரியா பயன்படுத்துவேன் நான் நம்புறேன். நீ போ. அப்பர்ணா, 10 மணி ஆகுது, எங்கம்மா அந்த சின்ன கொஞ்சம் சாலா ஒன்றும் காணோம். அப்பா ப்ராஜெக்ட் விஷயமா வெளியில போயிருக்காப்பா. ஆபீஸ் போன நானே வந்துட்டேன், உண்டு எங்கம்மா வரல. என்னம்மா 10 மணிக்கு அப்புறம் ப்ராஜெக்ட்? கால் பண்ணப்பா, வந்துட்டே இருக்காப்பா, வந்துருவாப்பா. என்னமோ ஒரு நிமிஷம் இருமா, ஒரு ஃபோன் வருது. வாமகா வபபதே வாமகா குணபதே வாமகரா அந்தங்கரா அம்பகரா என்ன இது ஸ்நாக்? என்ன குடிச்சிருக்கியா? ஏய் எப்ப பார்த்தாலும் மூஞ்சி
ஜாமின்னு 4 செவத்துக்குள்ள அடைஞ்சிருக்கிற உனக்கு அந்த பத்து என்ன சரிப்பது சுகமா பெண்ணை சுகம். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்பா வெளியில போன் பேசிட்டு இருக்காரு. பேசாம அமைதியா வா. நீங்க அதே நாளைக்கு கட்டை சேர்த்து பண்ண நீயே குடிக்கிறது தப்பு கிடையாது. இதுக்கு என்ன நடக்க புரியா? அமைதியா போ. அப்பா அப்பா அந்த பொண்ணு வந்தாலா இல்லையாம்மா? வந்துட்டாப்பா. ரூம்ல படுத்துட்டு இருக்காப்பா. நான் பார்க்கவே இல்லையே. இப்பதான்ப்பா உள்ள போனா. என்னமோ வர்றதும் தெரியதில்ல போறதும் தெரியதில்ல. என்னதான் நடக்குதோ அந்த வீட்டுல புதுசு புதுசா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரி போய் தூங்குமா, காலையில பார்க்கலாம். சரிப்பா. மறுநாள் காலை. குடிபோதை காரோட்டிய 4 பெண்கள் படுகாயம். என்னண்ணே எப்படி இருக்கீங்க? வாமா, நல்லா இருக்கேன். அபர்ணா அப்பா அத்தைக்கு டீ கொண்டு வாமா. அதை எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்புறம் என்னண்ணே எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க குழப்பெல்லாம்? எல்லாம் நல்லா போதுமா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா தான் இருக்கும். இந்த நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா. அட என்ன நாட்டை பத்தி பேசுறீங்க? முதல்ல உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா சொல்றேன் வீட்டை பத்தி? வீட்டுல அப்படி ஒன்றும் நடந்திருக்காது. அட ஏன்னா அந்த கூத்தை கொடுமை கேக்குறீங்க? உங்க 2வது பொண்ணு இருக்காளையா, 2வது பொண்ணு தெருவுல ஆம்பளை பையனை 10 பேர் முன்னாடி கை நீட்டி அடிக்கிறா. ஏமா அடிச்சது தானே கேட்டேன். அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா? போடி கிளவி, உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறா. இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமானே? உங்க 3வது பொண்ணு இருக்காளே, நான் அப்படியே 11 மணி இருக்கும்னே தலைநிக்காத போத உங்க மூத்த பொண்ணுதான் தரன்னு கையை பிடிச்சு எடுத்துட்டு போறத பார்த்தேன். என்ன பண்றது? அம்மா இல்லாத பிள்ளைங்கன்னா இப்படிதான் வளரும். உங்களை சொல்லி என்ன பண்ண? சரி எனக்கு நிறைய வேலைகளுக்கு நான் வாரேன். சரிம்மா, பார்த்துக்கலாமா? இது யார்கிட்டயாவது சொல்லணும்னு எனக்கு தூக்கம் வராது. அடியே கமலா நில்லடி. காட்சி 4. தந்தை சொன்ன தீர்ப்பு. சஹனா எந்திரிமா. நல்லா வேற பயங்கரமா மன்னிக்குது. நேத்து ஒரு ஃபுல்லா 4 பெக்கு போட்டேன். எல்லாம் இறங்கிடுச்சு. நீ என்ன பண்ற? எனக்கு ஸ்மால் பெக்கு கொண்டு வந்து கொடு. அதெல்லாம் அப்புறம் பேசு. ஏற்கனவே குடிச்சுதான் உனக்கு தலைவலிக்குது. இதுல இன்னும் வேற கேக்குறியா? ஏய் சும்மா அழுத்திட்டு இருக்காத. ஏன்னா வாங்கிட்டு வந்தால முடிஞ்சா வாங்கிட்டு வந்து கொடு. சும்மா அதை படி ஏத்திட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து இதுதான் சகஜமாயிடுச்சு. அதனால வந்து அந்த மாதிரி அந்த காலமா நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. இதை நம்ம வீட்டுக்கு ஒத்து வருமா சொல்லு? வீட்டுக்கு ஒத்து வருமா, நாட்டுக்கு ஒத்து வருமான்னு நீ பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் செய்யணும். நீ பாட்டு வீட்டுக்கு ஒத்து வருமா, நாட்டுக்கு ஒத்து வருமாங்கிற இதெல்லாம் இப்ப சகஜமாயிடுச்சு. வேற என்னமோ அதை மட்டும் பார்ப்போம். சரி போதும், நிறுத்துறீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அப்பா அப்பா இந்த 4 செவத்துல அடைஞ்சு கிடந்தேன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாது. வீடு பெருக்குது, சாமான கழுவிட்டு, இந்த மாதிரி துணி தவிர்த்து இந்த மாதிரி 4 விஷயம் தான் தெரியும். இதே நீ வெளியில போனேன்னு வச்சுக்கோயேன், 4 விஷயம் என்ன 40 விஷயம் கத்துக்கலாம். நீ படிச்சுட்டுக்கனா நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அடுப்பங்கரையே கதின்னு கிடக்காது. உனக்கு நல்ல லைஃப் இருக்கு. நான் என்ன சொல்ல புரிஞ்சதுல? அப்படி சொல்லுங்கப்பா. நானும் அதுதான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டான். உன்கிட்டயும் சில குறைகள் இருக்குமா? என்கிட்ட என்ன குறை இருக்கு? நீ சுதந்திரத்தை மேலோட்டமா பாக்குற. அப்ப பெண்கள் சுதந்திரமாவே இருக்க கூடாதா? சுதந்திரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் தங்கச்சி என்ன பண்ணா? நேற்று குடிச்சிட்டு வந்து ரோட்ல எல்லாம் அலப்பறை பண்ணா. 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி இருக்காங்க. முன்னே சொன்னாங்க ஒரு பையனை நடு ரோட்ல கை நீட்டி அடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. கூட பேசாத, நான் சொல்ற பதில் கேளு. உங்களெல்லாம் அம்மா இல்லாம நான் தப்பா இருக்கணும்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். ஒரு பொண்ணு படிச்சா நாட்டுக்கு நல்லது, அதே குடிச்சா இவருக்கு வேற வேலையே இல்லையா? காலையிலே அரைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சொன்னாலாம் நம்ம கேட்டுலமா. இது ஏன் இஷ்டம், நான் என் இஷ்டம் போலதான் இருக்கேன். என்னம்மா ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சாதனா, அப்பா சொல்லுங்கப்பா. இவங்களுக்குலாம் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் எல்லாம் இருக்கு. உனக்கெல்லாம் எந்த ஆசையும் இல்லையா?
ஆசைன்றது எதுலப்பா இருக்கு? எனக்கு கொடுத்துருக்க சொந்தத்தை நான் சரியா பயன்படுத்துறதுலதான்ப்பா இருக்கு. அதையும் நான் சரியா தான்ப்பா பயன்படுத்துறேன். எனக்கு கல்வி, கலாச்சாரம், பண்பாடு இதுவும் எனக்கு முக்கியம்தான்ப்பா. நான் வீட்லயும் கரெக்டாக தான் இருக்கேன், நாட்டிலையும் கரெக்டாக தான்ப்பா இருக்கேன். அதை எல்லாத்தையும் விட இதையெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தானப்பா. என் அம்மா, என் அப்பா எல்லாமே நீங்க தான்ப்பா. இதை விட வேற எனக்கு என்னப்பா வேணும்? பாருங்க, எல்லாரும் இவளை பார்த்து கத்துக்கோங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாங்க எல்லாரும் படிச்சு பெரிய ஆளா வருவோம்ப்பா. பார்க்கலாம். காட்சி 5 பல வருடங்களுக்கு பிறகு. மூச்சு எடுத்துடுமா? நான் காலேஜ் படிக்கிற பொறுத்து இருக்கிற டாக்டர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பேர் பண்ணி பழகி விட்டதால நான் இதில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் இதிலேருந்து வெளியில் வர முடியல. பிரச்சனை எதுவும் இல்லையே டாக்டர்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ இந்த பழக்கத்தை விட்டுறது ரொம்ப நல்லது. உனக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், நீ ரெஸ்ட் எடு. டாக்டர், எப்படியாவது என் பேத்தியை காப்பாற்றி என் கையில கொடுத்துருங்கம்மா. கவலைப்படாதீங்க பாத்தீங்களா, உங்க பேத்திக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. இதான் போறேம்மா. சொல்லுங்க மேடம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க, என்ன டாக்டர் பேசணும்? என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? அதை பற்றி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். சொல்லிட்டு ரொம்ப ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால அவங்களோட லிவரில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால என் பொண்ணை காப்பாற்றவே முடியாது டாக்டர். ஃபஸ்ட்டு அவங்கள இந்த ரவிலேருந்து வெளியில் கொண்டு வரப்பாங்க. அதுக்கு போய் ஒரு சர்க்காஸ்டிஸ்ட்டை பாருங்க. இதில் மெடிசன்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி எமர்ஜென்சி ஏதாச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. அப்பா, நாங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னப்பா வந்தோம். என்ன விஷயமா? அப்பா, நான் எக்ஸாம் எழுதியிருந்தேன்ப்பா, பாஸ் பண்ணிட்டேன்ப்பா. எனக்கு தாசில்தார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்குப்பா. வாவ், அப்படியா? சூப்பர்மா. எனக்கு கூட ஜேர்னலிஸ்டா வேலை கிடைச்சிருக்குப்பா. வாவ், சூப்பர். அப்பா, நான் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருந்தேன்லப்பா, எனக்கும் போஸ்டிங் போட்டாங்கப்பா. நான் கலெக்டர் ஆகிட்டேப்பா. சூப்பர்மா, வெரி மச். அப்பா, எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பாட்டி, நீங்களும். நீங்க எல்லாரும் வரணும். நல்லா ரொம்ப நன்றி. அப்பா, சமனா எங்கப்பா? அவளா? அவ பண்ணால தப்பு. நாம எல்லாரும் சொன்னோம், குடிக்காத, அது உனக்கு கேடு தரும் அப்படின்னு சொல்லி. நம்ம பேச்செல்லாம் கேட்காம ஆடினால, நம்ம பேச்சு கேட்காம எல்லாத்தையும் செஞ்சால, இவ அவளுக்கானத அவ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அவ ரூம்ல இருக்கா, நீங்க போய் பாருங்க. சஹனா, எந்திரிமா. என்னாச்சு? ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க? என்னாச்சு சஹனா? அக்கா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீங்க சொல்ல கேட்காம நான் பண்ண தப்பால எனக்கு லிவர் கெட்டு போயிடுச்சு. டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா கிட்ட டாக்டர் இந்த விஷயத்த பேசும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்பா எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்கக்கா. உங்க எல்லாரையும் நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்க்கா.
நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு ஆரம்பத்திலேயே நல்லா இருந்திருந்தா உங்களை மாதிரி நானும் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்கேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அப்படியெல்லாம் இல்லம்மா, கண்டிப்பா உனக்கு சரியாயிடும். உனக்கு ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா எல்லாமாவும் நாங்க எல்லாரும் இருப்போம். ஆமா சகனா. இந்த நெகட்டிவ்லயே ஒரு பாசிட்டிவ் நிச்சயமா இருக்கும். எங்களை விட என்ன, எங்களை விட நீ இன்னும் சிறப்பா வருவ. யோசி, கண்டிப்பா உன்னால முடியும். கண்டிப்பாக்கா. எல்லாரும் இனிமே யாரும் இந்த தப்பை செய்யக்கூடாது. யாரையுமே இந்த தப்பை நான் செய்ய விட மாட்டேன். நான் சாமியோட பாதைக்கு போயிட்டு வந்திருக்கேன். இனிமே இதுதான் என்னோட உண்மையான சமூக பணியா இருக்கும். நான் செஞ்ச தப்பை யாரும் செய்யாம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல பாதையை உருவாக்கி கொடுப்பேன். பரவாயில்ல சகனா, உன் தப்ப உணர்ந்துட்டல, அதுவே போதும். சகனா, நீ கவலைப்படாத சகனா. இனிமே நீ எடுக்கிற எல்லா முடிவும் வெற்றியில தான் முடியும் சகனா. நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம் சகனா. நிச்சயமா சகனா. சாமிக்கான பாதை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நாடகத்து மூலமா நமக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க இல்லையா? இதை ஆடியன்ஸான நம்மளும் ஒரு இந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இவங்க இதை சமூக பணியாக இருக்கும்னு சொல்லி, என்னோட சமூக பணி அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்திருக்காங்கல்ல, அதே மாதிரி நம்மளும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணுமா வேணாமா? ஆடியன்ஸான நம்மளும் சேர்ந்து இவங்களோட உறுதிமொழி எடுத்துக்கலாமா? போதைப் பொருளை தொடாதீர்கள், போதைப் பொருளை தொடாதீர்கள், வெற்றி பாதையை விடாதீர்கள், வெற்றி பாதையை விடாதீர்கள். நன்றி, வணக்கம்.